வணக்கங்க. Praise the Lord. இந்த காலை வேளையில உங்க எல்லாரையும் இந்த வர்ஷிப் செஷனுக்கு அன்போடு வரவேற்கிறோம். இந்த தென்றல் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் greetings from our family. இந்த மாதம் ஃபுல்லா நம்ம ஹோலி ஸ்பிரிட்டை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். ஹோலி ஸ்பிரிட்டை செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறோம் பெந்தேகோஸ்தே திருநாள். அதனால இந்த காலை வேளையில நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஆவியானவர் உங்களோட வாழ்க்கையில நீங்க அனுமதிச்சீங்கன்னா அந்த சூழ்நிலைகள் எல்லாம் தலைகீழாக மாறும். ஆமென். பலவீனங்கள் எல்லாம் பலனாய் மாறும், குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறும். ஹல்லேலூயா. எப்போ தெரியுமா? நிறைவான ஆவியானவர் உங்களோட வாழ்க்கையில வரும்பொழுது. இன்றைக்கு இந்த செஷனை நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில மணி நேரம் அவரை கண்களை மூடி அவரை நம்ம வரவேற்க போகிறோம். என் கூட சேர்ந்து அவரை ஆராதிப்பீங்களா? நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. நீர் வந்தால் சூழ்நிலைகள் மாறும். We don't know என் ஜனங்கள் என்னென்ன சிச்சுவேஷன்ல சூழ்நிலையில இப்ப இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியலப்பா. நீங்க வந்துருங்கப்பா. நீங்க வந்தாலே சூழ்நிலைகள் மாறிடாண்டவர். முடியாதது கூட சாத்தியமாகும். இன்னைக்கு ஒருவேளை நிறைய பேர் இது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இது இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கலாம். ஆனால் நீர் ஆவியானவர் எங்கள் மத்தியில இருக்கும் பொழுது எல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லப்பட்ட நிலைமைகள் எல்லாம் முடிகிறதாய் அது மாற போகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. Because with man it may be impossible, but with God all things are possible. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மனிதர்கள் கைவிடலாம், டாக்டர்ஸ் கைவிடலாம், அட்வொகேட்ஸ் கைவிட்டிருக்கலாம், உங்களுடைய சொந்தங்களே உங்களை கைவிட்டிருக்கலாம். யாருமே உதவி செய்ய முடியாத நிலைமையில இன்னைக்கு நீங்க இருக்கலாம். என் அப்பா இயேசு உங்களை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்து உங்களை மீட்டு கொண்டு வர போகிறார். ஆமென். பாடலாமா? நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நீங்க கூப்பிடுங்க. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. ரொம்ப அழகா கேரன் சொன்னாங்க. ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறும். ஏன்னா அவர் பேரு நிறைவானவர். அவர் ஆண்டவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது அவர் எப்படி தெரியுமா இன்ட்ரடியூஸ் பண்றாரு? He will bring completeness to us. பரிசுத்த ஆவியானவர் என்னது எப்படி வராரா? நமக்கு தேற்றரவாளனாய் வருகிறார். தேற்றரவாளன் அப்படின்னு சொல்லும்போது கம்ஃபர்ட்டர் அது மாத்திரம் இல்ல, ஹெல்பர். இந்த ஹெல்ப் அப்படிங்கிற அந்த வார்த்தை தேற்றரவாளன், அந்த ஹெல்ப்பும் நம்ம ஆதியில நம்ம ஆண்டவர் ஏவாளை சிருஷ்டிப்பதற்கு முன்பாக மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை நான் அவனுக்கு உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லி தான் ஏவாளை படைச்சார். அந்த ஏற்ற துணை அப்படிங்கிற அந்த வேர்டும் இந்த கம்ஃபர்ட்டர் தேற்றரவாளன் அப்படிங்கிற அந்த வேர்டும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல். எபிரே எழுத்துக்கள்ல அந்த மாதிரி தான் அர்த்தம் கொள்ளுகிறதாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. So he brings completeness. எங்கெல்லாம் கம்ப்ளீட் ஆகாத நிலைமைகள் இருக்கிறதோ அதை கம்ப்ளீட்டாக மாற்றுவது அவருடைய பொறுப்பாய் இருக்கிறது. ஆமென். குறைவுகள் எல்லாம் நிறைவாய் அவர் மாற்றுவார்.
அவர் தேற்றரவாளனாய், அவர் உதவி செய்கிறவராய், கூடவே இருந்து எல்லா குறைகளையும் அவர் மாற்றுவார். எல்லாரும் ஒரு தடவை சொல்லுங்களேன், என் குறைவுகள் எல்லாம் மாறும். என் குறைவுகள் எல்லாம் மாறும். என்னுடைய குறைவுகள் எல்லாம் மாறும். என் குறைவுகள் எல்லாம் மாறும். ஆமென். இன்னொரு ஒரு அழகான பாடல் உங்களுக்கு நாங்க பாடணும்னு ஆசைப்படுறோம். அவர் வந்தார்னா, அவர் என்னுள் இருப்பதால், ஆவியானவர் என்னில் இருப்பதால் குறைகள் இல்லையே, எல்லாம் நிறைவே. ஆமென். பல்லவா. ஆவியானவர் என்னில் இருப்பதால் குறைகள் இல்லையே, எல்லாம் நிறைவே. ஆவியானவர் என்னில் இருப்பதால் குறைகள் இல்லையே, எல்லாம் நிறைவே. ஞானமும் உணர்வும் ஆலோசனை பலனும் அறிவையும் தேவ பயத்தை தாரும். ஞானமும் உணர்வும் ஆலோசனை பலனும் அறிவையும் தேவ பயத்தை தாரும். எனக்கு அறிவையும் தேவ பயத்தை தாரும். எனக்கு அறிவையும் தேவ பயத்தை தாரும். நம்ம சின்ன பிள்ளைங்களை திட்டும் பொழுது திட்டுவோம்ல, ஆண்டவரே நல்ல அறிவை தாங்க, நல்ல புத்தியை தாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு நாள் நீ ஜெபம் பண்ணும்போது கூட அப்படிதான், ஆண்டவரே புத்தியை கொடுங்க ஆண்டவர் இந்த பையனுக்கு அப்படின்னு சொல்லி நீ ஜெபம் பண்ணு. அதே போல இந்த அறிவை, இந்த 6 விதமான காரியங்களை நம்ம பாடியிருக்கோம்ல இந்த பாட்டுல. ஞானமும் உணர்வும் ஆலோசனை பலனும் அறிவையும் தேவ பயத்தையும் யார் நமக்கு தருவா? பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அவர் தான் நமக்கு தர வல்லவரா இருக்கிறார். பாடலாமா? ஞானமும் உணர்வும் ஆலோசனை பலனும் அறிவையும் தேவ பயத்தை தாரும். ஞானமும் உணர்வும் ஆலோசனை பலனும் அறிவையும் தேவ பயத்தை தாரும். எனக்கு அறிவையும் தேவ பயத்தை தாரும். இந்த ஆவியானவர் இந்த குறைகள் எல்லாம் எப்படி மாத்துறாருன்னா, அப்படியே ஜஸ்ட் லைக் தட் செட் தோசையை திருப்பி இப்படி போடுற மாதிரி அப்படி இல்லை ஜெசிமா. சரி, குறைவுகள் நம்ம வாழ்க்கையில இருக்கதான் செய்யுது. போராட்டங்கள் எல்லாருக்குமே, வீட்டுக்கு வீடு ஆமா, எல்லாருக்குமே அவரவர்கள் நிலையில பிரச்சனை இருக்கிறது. சூழ்நிலைகள் ஒவ்வொருவருடையதும் வித்தியாசமாக இருக்கிறது. ஆமா, பட் ஆவியானவர் மாத்திரம்தான் இது எல்லாத்தையும் மாற்றுகிறார். எப்படி மாற்றுகிறார்னா, நம்பர் 1, God gives wisdom. ஞானத்தை அவர் தர வல்லவரா இருக்கிறார். The Holy Spirit gives us wisdom. இந்த ஞானம் அப்படிங்கிறது அறிவு, புத்தி, அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு இல்லையா? இந்த புத்தி எல்லாம் உலக பிரகாரமான புத்தி. When you learn, அது உனக்கு வந்து அறிவு வந்து knowledge கிடைக்கும். பட் ஆனா இந்த wisdom வந்து from the Lord. அதனால தான் சாலமோன் ஆண்டவரிடத்துல உனக்கு என்ன வேணும்னு ஆண்டவர் அவனிடத்துல கேட்கும்பொழுது அவன் என்ன தெரியுமா கேட்டான்? எனக்கு ஞானத்தை கொடுத்தாங்க. அந்த ஞானம் இருந்தாதான் நம்ம ஜனங்களை விசாரிக்க முடியும், ஜனங்களுக்காக ஏதாவது செய்ய முடியும்ன்றத அவன் அறிஞ்சிருந்தான். ஆனா அதே ஞானத்தை தான் இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கும் தர வல்லவராக இருக்கு. அவர் ஞானத்தின் ஆவியானவர். இன்னைக்கு கூட வாழ்க்கையில நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸை எப்படி டேக்கிள் பண்றோம் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட்ல. உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா டேக்கிள் பண்ணுவாங்க. அந்த டேக்கிள் பண்றதுல பொறுத்து தான் அந்த ப்ராப்ளம்னுடைய சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு சரியான வார்த்தை வந்து ஹேண்டிலிங். எஸ், அந்த ஹேண்டிலிங் அண்ட் டேக்கிளிங் ஆஃப் யுவர் ப்ராப்ளம்ஸ்க்கு இந்த விஸ்டம் சொல்வாங்கல்ல, ஞானமா நடந்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதனாலதான் நீங்க தானியேல் புஸ்தகத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா 4 ராஜாக்கள் வந்தாங்க போனாங்க, வித்தியாசமான மனிதர்கள். ஆனா தானியேலின் காரியமோ என்றால் ஜெயமா இருந்துச்சு. எப்படி அவ்வளோ தலைவர்கள் இருந்த போதிலும்
தானியேலுக்கு இவ்வளவு ஜெயமா இருந்துச்சுன்னா அவனுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருந்ததுனால அந்த ஞானமா நடந்து கொண்ட ஒவ்வொரு ராஜாக்களுடைய ரெயின்லயும் தானியேல் கிட்ட அந்த விசேஷித்த ஆவி ஞானமாய் வெளிப்பட்டுச்சு. he knew எங்க எப்போ யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் பேசணுங்கிற ஞானத்தை அவன் பெற்றிருந்தார். அதனால்தான் அவருடைய காரியம் ஜெயமாய் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ கொஞ்ச நாளா அந்த ஞானத்தின் ஆவியை நான் கேரன் கிட்ட பாக்குறேன். ஜெசிமா சின்ன சின்ன விஷயங்களா இருந்தா கூட ரொம்ப ஞானமா அவன் நடந்து கொள்ளுகிறத நான் பார்க்குறேன். அப்ரிஷியேட் கேரன். பரிசுத்த ஆவியானவர் உனக்கு அந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஐ தேங்க் காட் ஃபார் தட். அதுதான் ஒரு அழகான ஒரு பழைய பாட்டு பாடுவோம்ல, பெலனடைய ஊற்றிடுமே பெலத்தின் ஆவி கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவி. அப்போ அந்த ஞானத்தின் ஆவி நம்மளுக்கு கனத்தை கொடுக்கும். இந்த ஞானத்தின் ஆவி யார் கொடுக்கறானா? ஆவியானவர். ஆமென். சோ ஞானம் மாத்திரம் இல்ல, நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஞானமும் முக்கியமான ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போறோம். ஞானமும் உணர்வும். சொல்லுங்களேன், நல்ல உணர்வும். உணர்வும்னா என்னன்னா, அப்பப்போ கிள்ளி பார்த்துட்டு உணர்வு இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கிறோம்ல. உணர்வு அப்படின்னு சொல்லும் பொழுது it is a very very important thing that we need. Every Christian should have this. அந்த உணர்வு என்ன உணர்வு தெரியுமா? பரிசுத்தத்துக்கான ஏக்கம் இல்ல, அடுத்தது குற்றத்தின் உணர்வு, பாவ உணர்வு, பரிசுத்தத்துக்கான ஏக்கம் தான் ஒரு ஒரு கிறிஸ்தவனுக்கு உண்டான அடையாளம். ஆமென். அந்த உணர்வுங்கிறது சென்சிட்டிவிட்டி. என்ன அர்த்தம் அப்படின்னா, பாவம் செய்யும் பொழுதே ஏதோ ஒண்ணு உள்ள பேசும், நீ பண்றது தப்புன்னு பேசுதா, அது பேர் உணர்வு. அது யார் கொடுக்கிறா தெரியுமா? ஆவியானவர் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு கொடுப்பதுதான் இந்த உணர்வு. அதான் வசனம் சொல்லுதுல்ல, அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்னொரு தடவை சொல்லுங்க, கண்டித்து உணர்த்துவார். ஆமா, இந்த உணர்வு எப்ப இல்லையோ then you become completely anesthetized. என்ன நடக்குதுன்னே தெரியாம பாவம் மேல எப்பவுமே சொல்வாங்கல்ல, இச்சையானது பாவத்தினுடைய மரணத்தையே பிறப்பிக்கும். அது அப்படியே நெக்ஸ்ட் லெவலுக்கு போய்கிட்டே இருக்கும். இந்த உணர்வு ஃபர்ஸ்ட் யாருக்கு இல்லாம போச்சுன்னா, தாவீது ராஜாக்கு இல்லாம போயிடுச்சு. அதனாலதான் அந்த ஒரு சின்ன இச்சையில ஆரம்பிச்சு லைனா ஒன்னொன்னா தப்பா பேசி அதுக்கப்புறம் கொலை செய்யற அளவுக்கு அவனுடைய பாவத்தினுடைய இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்துச்சு பாத்தீங்களா. ஆனா ஆண்டவர் அவரை கைவிடவில்லை. நாத்தான் தீர்க்கதரிசி மூலமா அவரோடு கூட பேசி, ஆவியானவர் அவரோடு கூட இடைப்பட்டு அவருக்கு உணர்வு அவர் கொடுத்த பிற்பாடு அவர் கேட்டது என்ன தெரியுமா? சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நம்ம நிலவரமான ஆவியை எனக்குள்ள புதுப்பியும். அப்போ பாருங்க, அந்த உணர்வு வரும் பொழுது அந்த ஆவி நிலவரமா இல்லன்றதை அவன் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறான் பாத்தீங்களா? அதுதாங்க. ஆமென். அதனால தான் சொல்றாரு, உங்களுடைய சமூகத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க. because he realizes that sin will take him away from God's presence. இன்னைக்கு கூட அந்த உணர்வு யார் தரானா? ஆவியானவர். இந்த உணர்வை அவர் உங்களுக்கு தர ஆயத்தமா இருக்கிறார். ஆமென். பாடலாமா? ஞானமும் உணர்வும் ஆலோசனை பலனும் அறிவையும் தேவ பயத்தை தாரும். ஞானமும் உணர்வும் ஆலோசனை பலனும் அறிவையும் தேவ பயத்தை தாரும். எனக்கு அறிவையும் தேவ பயத்தை தாரும். பரிசுத்த ஆவியானவர் முதல்ல உங்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? ஞானத்தை கொடுக்கிறாரு. இரண்டாவது என்ன கொடுக்கிறாரு? உணர்வை கொடுக்கிறாரு. ஆமா, எஸ். இந்த ஞானம் உங்களை பலப்படுத்திடும். உணர்வு உங்களை சரியான மனிதனாக உங்களை மாற்றிடும். மூணாவது என்ன பார்க்க போறோம்? ஆலோசனை. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டா இப்ப நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்குனே ஒரு குரூப் எப்பவுமே நம்ம கூடவே இருக்கும் இல்ல? இத செய், அப்படி செய்யாத. அட்வைஸ் கொடுக்கிறது மட்டும் தான் பிடிக்கும். அட்வைஸ் அதன்படி நடக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. வசனம் என்ன தெரியுமா சொல்லுது ஜெசிமா? ஆலோசனை இல்லாத இடம் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். எஸ்.
பட் யாருடைய ஆலோசனையில நீங்க நடக்க போறீங்க? ஆமா, யாருடைய ஆலோசனையை நம்ம கேட்கிறோம். Yes. ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனைன்னா முதல்ல போனை எடுத்து ம். கூகுள்ல போய் சர்ச் பண்ணி, எனக்கு ஜுரம்னு பார்த்த உடனே என்ன வரும்? ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு ஏதாவது ஒரு சிம்டம்னு போட்டு பாருங்களேன், நீங்க செத்துருவீங்கன்னு சொல்லிடும் கூகுள். அந்த அளவுக்கு நம்ம உலகத்துல ஆலோசனைகளை தேடிக்கொண்டிருக்கிறோம். Yes. How many of you really ஒரு சிச்சுவேஷன், ஒரு கிரைசிஸ்னு வரும்போது, ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது நேரா ஆண்டவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்கிறவர்கள் எத்தனை பேர்னு எனக்கு சொல்ல தெரியல. இல்ல குறை சொல்றதுக்கோ இல்ல காயப்படுத்துறதுக்கோ இதை சொல்லல. பட் நீங்க அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா உங்க முகம் பிரகாசம் அடையும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நீங்க ஏறெடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒத்தாசை அவர் அனுப்புவார். அப்போ ஆலோசனை இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. அப்போ அவரால் தான் நாம் வாழ்கிறோம், பிழைக்கிறோம், இருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு நபருக்கும் ஆலோசனை தேவை. ஏன் ஆலோசனை தேவைன்னா, எவ்ரி டே யூ நீட் டு டேக் thousands of decisions. Yes. ஒவ்வொரு நாளும் தீர்மானங்களை எடுக்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம். every decision has consequences. விளைவுகள், முடிவுகளும் விளைவுகளும். அப்ப அந்த விளைவுகள் சரியா இல்லைன்ட்டு தான் புலம்பிக்கிட்டே இருக்கிறோம் இன்னைக்கு. அப்போ நம்மளுக்கு தேவை என்ன தெரியுமா? ஆலோசனை. இந்த ஆலோசனையை பெஸ்டா, பர்ஃபெக்டா, சரியா நமக்காக கொடுக்கறதுக்கு ஒருத்தர் எப்பவுமே ரெடியா இருக்கிறார். ஆவியானவர். ஆமா, இந்த மாதிரி ஒரு ஆலோசனைய, தவறான ஆலோசனையை கேட்டதுனால தான் முதல்லயே பாவம் இந்த உலகத்துக்குள்ள பிரவேசித்தது. இன்றைக்கு ஆலோசனை கொடுக்கிறதுக்கு ஆவியானவர் ஆயத்தமா இருக்கிறார். இந்த அப்போஸ்தலர் நடபடிகள்ல நீங்க நிறைய இடங்களில பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம்லப்பா, இது ஆவியானவருடைய நடபடிகள் அப்படின்னு சொல்லி. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட சீஷர்கள் எப்படி நடத்தப்பட்டாங்க தெரியுமா? ஆவியானவருடைய ஆலோசனையினால் நடத்தப்பட்டார். சொன்னாங்க, இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டுடுங்கன்ட்டு பரிசுத்த ஆவியானவரே அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். இந்த தேசத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியானவரே அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். போக கூடாதுன்னு ஆலோசனை கொடுக்கிறார். ஆமா, ஆவியானவரால் அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியாதபடிக்கு அவர் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். அப்படி ஒவ்வொரு நிலைமையிலையும் ஆவியானவருடைய ஆலோசனை பெற்றுதான் இந்த சீஷர்கள் எல்லாம் நடந்தாங்க. இன்றைக்கு கூட we need the counsel of the Holy Spirit. அவருடைய சமூகத்தில் அமருங்க, ஆலோசனையை கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். அவர் ஆலோசனையில் பெரியவராய் இருக்கிறார். அவர் யோசனையில் பெரியவராய் இருக்கிறார். அவர் ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார். அந்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். பாடலாமா? ஞானமும் உணர்வும் ஆலோசனை பலனும் அறிவையும் தேவ பயத்தை தாரும். ஞானமும் உணர்வும் ஆலோசனை பலனும் அறிவையும் தேவ பயத்தை தாரும். எனக்கு அறிவையும் தேவ பயத்தை தாரும். பாடும்போதே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க அடுத்தது என்னன்னு. ஆலோசனை பலன். ஆமா, we need strength. அதுக்கு தானே 3 வேளை சாப்பிடுறோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த ஸ்ட்ரென்த் இல்ல. அது பிசிக்கல் பாடிக்கு உண்டான ஸ்ட்ரென்த். அப்போ ஸ்பிரிச்சுவலான மனுஷன், அதாவது உள்ளான மனுஷன் பலன் அடைகிறான்னு வசனம் சொல்லுகிறது. அப்போ இந்த உள்ளான மனுஷன், ஸ்பிரிச்சுவல் மேனுக்கு ஸ்ட்ரென்த் யார் தான் கொடுக்குறா தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் தான். எதுக்கு அந்த ஸ்ட்ரென்த் கொடுக்குறா தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து சாட்சியா இருப்பீங்க. அப்போ இந்த உலகத்துல நம்ம சாட்சியா இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஆசை. ஆமா இல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறவர்களுக்கு எல்லாருக்குமே என்னன்னா, சாட்சியா நிக்கணும், நானு ஏசப்பாக்காக நான் வாழணும். ஆமா, எப்படி வாழ முடியும் தெரியுமா? பலன் வேணும். அது எப்படிப்பட்ட பலன்? உன்னதத்துல இருந்து வருகிற பலன். அந்த பலனை தருகிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். ஆமென். சரிப்பா, கடைசியா நம்ம பார்க்க போற 2 விஷயங்கள் என்ன? அறிவு, தேவ பயம். இது ரெண்டுமே ஒன்னாவே இருக்கிற மாதிரி இருக்குது. அறிவுனா என்ன? அறிவு கர்த்தரை அறிகிற அறிவு. கரெக்டா சொன்னீங்க. கர்த்தரை அறிகிற அறிவு. நீங்க ரோமர்ல நீங்க வாசிச்சீங்கன்னா, இந்த அறிவு இல்லாததுனால தான் அவர்கள் மனம் இருள் அடைந்து இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். இந்த அறிவு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு
கொடுக்கிறார். ஆமென். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற கர்த்தரை அறிகிற அறிவு இந்த பரிசுத்த வேதாகமத்துல இருக்கிறது. You learn so much about our God from the Holy Bible. ஆமென். இந்த அறிகிற அறிவு தான் only when you know who God is. You will have the fear of the Lord. அது தேவ பயத்தை உண்டாக்கும். பயம்னா ஐயோ அப்படியா? அந்த பயம் இல்ல, அவர் மீது இருக்கிற அந்த அன்பு தான் எல்லாவற்றையும் உன்னை தாங்க செய்ய சாட்சியா இருக்க அந்த அன்பு உனக்கு அந்த பயத்தை கொடுக்கும். இட்ஸ் a reverence. ஆமென். அந்த பயம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஐயோ கர்த்தர் வந்து என்ன பனிஷ் பண்ணிடுவாரு அப்படிங்கிற அந்த பயம் இல்ல. நான் இந்த காரியத்தை செஞ்சா என் தேவனுக்கு பிடிக்காது அப்படிங்கிறது தான் அந்த தேவ பயம். சோ தேவ பயத்தையும் இந்த அறிகிற அறிவையும் ஆவியானவர் நமக்கு தர வல்லவரா இருக்கிறார். ஆமென். இந்த ஆவியானவர் இந்த 6 விஷயங்களை சொன்னோம்ல, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞானமும் உணர்வும் ஆலோசனை பலன் அறிவு தேவ பயத்தையும் உங்களுக்கும் வேணுமா? எஸ், கண்டிப்பா வேணும். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆவியானவரை பார்த்து சொல்லுங்க, என்ன நிரப்புங்க ஆண்டவரே. அவர் உங்களை நிரப்பிட்டார்னா you will flow over. எதெல்லாம் வழிந்தோடும் தெரியுமா? ஞானம், அறிவு, உணர்வு, பலன், ஆலோசனை, தேவனுக்கு பயப்படுகிற பயம், இதெல்லாம் வழிந்தோடும் பொழுது உங்க குறைவுகள் இருக்கு பாத்தீங்களா, அது இல்லாமையே போயிடுங்க. வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் லைட் பாத்தீங்கன்னா absence of darkness. அவ்வளவுதான், அதான் லைட். அப்போ வெளிச்சமா ஆவியானவர் உனக்குள்ள வந்துருவாரு. குறையே இருக்காதுங்க, நீங்க தேடினாலும் கிடைக்காது. ஆமென். ஆமா, because your cup will be overflowing. இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய பாத்திரங்கள் வெறுமையா இருந்துச்சுன்னா இன்னைக்கு நம்ம அப்படியே ஜெபித்து இந்த செஷனை முடிக்கும் பொழுதே ஆவியானவரை கேட்க போறோம், எங்களை நிரப்புங்க. ஆமென். ஜெபிக்கலாம். அப்படியே கண்களை மூடி ஆவியானவரை கேளுங்களேன், எங்களை நிரப்புங்க அப்பா. நிரப்புங்க. எல்லாரும் ஜெபிக்க போறோம். வெறுமையான பாத்திரமாய் உந்தனின் ஊழியத்தை எப்படி செய்வேன்? வெறுமையான பாத்திரமாய் உந்தனின் ஊழியத்தை எப்படி செய்வேன்? என்னை நிரப்பும் இன்றே, பயன்படுத்தும் இன்றே, பயனுள்ள பாத்திரமாக என்னை நிரப்பும் இன்றே, பயன்படுத்தும் இன்றே, பயனுள்ள பாத்திரமாக. ஞானமும் உணர்வும் ஆலோசனை பலனும் அறிவையும் தேவ பயத்தை எல்லா குறைகளும் நீக்குங்கப்பா. Let the anointing flow over. அபிஷேகத்தால் நிரப்பப்பட குறைகள் நீங்குவதாக, இருள் விலகுவதாக, சமாதானம் உண்டாவதாக, அபிஷேகம் பெருகுவதாக. எனக்கு அறிவையும் தேவ பயத்தை தாரும், எனக்கு அறிவையும் தேவ பயத்தை தாரும். Thank you Father. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. தகப்பனே உமக்கு நன்றி. பிதாவாகிய தேவனே உமக்கு நன்றி. குமாரனாகிய கிறிஸ்துவே உமக்கு நன்றி. உம்முடைய நாமத்திலே என் ஜனங்களை நீர் நிரப்பி குறைகளை நீக்கி ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுகிறோம். வீடுகள் எல்லாம் சமாதானத்தினாலே நிரப்பப்படட்டும். குடும்பம் எல்லா குடும்பங்களும் சமாதானத்தினாலே நிரப்பப்படட்டும். பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டவர்களாக பலனடைந்து சாட்சிகளாய் இருப்பார்களாக. Let them receive the Holy Spirit in the name of Jesus. ஆசீர்வதிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். Thank you so much for joining. இந்த காலை வேளையில் எங்களோடு கூட நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு உங்களுக்கு நன்றி. இந்த ஸ்க்ரீனில் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற காண்டாக்ட் நம்பர்ஸ்க்கு உங்களுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட்ஸை நீங்கள் அனுப்பலாம். உங்களுக்கு இருக்கிற கொஸ்டின்ஸையும் நீங்கள் அனுப்புனீங்கன்னா வருகிற வாரங்களில் அதற்குண்டான பதில்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற காண்டாக்ட் நம்பர்ஸ்க்கு உங்களுடைய டெஸ்டிமனிஸ், உங்களோட ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அண்ட் உங்களோட கொஸ்டின்ஸை நீங்கள் கொடுக்கலாம். தேங்க்யூ. God bless you. எல்லாமே நீ தானையா.